ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டு பட நடிகை எல்லாமே பிச்சை வாங்கணும்ப்பா. அந்த அளவுக்கு ஹோட்டல் அறையில் வெறும் உள்ளாடையோட 19 வயசே ஆன நடிகை அனிகா தன்னுடைய முழு கவர்ச்சியை மாங்கனிகளோட காட்டியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். 2007ஆம் ஆண்டு மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமானவர் தான் நடிகை அனிகா சுரேந்திரன். ஸோ குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு நடிகையாக மாறிட்டாரு. கேரளா சினிமாவிலும் சரி, தமிழ் சினிமாவிலும் சரி. ஸோ இவருக்கான ஒரு பேர் இருக்குது. ஸோ இப்போது இவர் இளம் ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருக்காரு. ஸோ மலையாளம் மற்றும் தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 மொழி படங்களில் தான் இவங்களுடைய டார்கெட்டே. ஸோ இதில் ஹிட் படங்களை கொடுக்கணும், அதாவது ஹீரோயினா, குழந்தை நட்சத்திரமால ஹீரோயினா, அந்த குழந்தை நட்சத்திரமாக இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்காக அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்றதுக்காக, வெறும் நடிகையாக இருந்தால் அந்த இமேஜ் போகாது, இன்னும் சைல்டில் தான் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தன்னுடைய முழு கவர்ச்சியுமே கட்டவிழ்த்து விட்டுருக்காரு நடிகை அனிகா. ஸோ சில நடிகைகள் கவர்ச்சி காட்டுறது பட வாய்ப்புக்காக, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பட வாய்ப்புக்காக. ஸோ இந்த நடிகை அனிகா அந்த வேலையுமே பார்த்துக்கிட்டு அதோட அந்த குழந்தை நட்சத்திரம் அப்படின்ற அந்த பிம்பத்தை உடைக்கணும், அதை மக்கள் அதுலேருந்து என்னை வெளியே பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதமாக அவங்க பார்க்குறது கவர்ச்சி தான். ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கவர்ச்சி. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி ஷூட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அவங்க நடிக்கக்கூடிய படங்களில் 18 வயசு எப்படா முடியும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி முத்த காட்சிகள், படுக்கறை காட்சிகள், உள்ளாடையோட காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு நடிகைக்கே சவால் விடக்கூடிய வகையில் 18 வயசுலேயே நடிகை அனிகா இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவரு கூட நடித்த நடிகர் கூட அவர் டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட உல்லாசமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அறையில் தான் இவர் வெறும் உள்ளாடையோட அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு தன்னுடைய முன்னழக முக்கால்வாசி மக்களுக்கு விருந்தாக கொடுத்துருக்காரு. ஸோ நான் இன்னும் அந்த குழந்தை நட்சத்திரம் கிடையாது, இனிமேல் பெரிய ஹீரோயின் ஆகிட்டேன், என்னுடைய அழகை பார், என்னுடைய முன்னழகை பார் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக பட வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எப்படியோ நடிகை அனிகாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.